இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. இதுநாள் வரை பேய் டைரி சீசன் 7 தொடர்ந்து கேட்டு வந்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சென்சேஷனலான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. காரணம், இது 52வது எபிசோட். இந்த எபிசோடோட நம்மளுடைய பேய் டைரி சீசன் 7 ஒரு முடிவுக்கு வரப்போகுது. பெயர் குறிப்பிடப்பட விரும்பாத, அது எப்போ நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இங்கே நம்ம குறிப்பிட போவதில்லை. விஷயம் என்ன, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். நமது நாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம், அவங்களாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஆலயம் கட்டியிருக்காங்க. அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வைத்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் கட்டியதற்கான நோக்கம் வழிபாடு, வருடாந்திர திருவிழா, இப்படி தான் அவங்க அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த ஆலயத்தில் இந்த தேவார வகுப்பு, பஜனை, சமயம் சார்ந்த எந்தவித சடங்குகளும் ரொம்ப நடக்கிறதில்ல. குறிப்பாக அந்த திருமணங்கள், குழந்தைகளுக்கு காது குத்தும் நிகழ்வு, இந்த மாதிரி எதுவுமே அங்கே நடக்காது. வருடாந்திரத்துக்கு ஒரு முறை பலி கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதனால் அந்த ஆலயத்திற்கு பெரும்பாலுமான மக்கள் போகிறத விட அந்த கோயில் கட்டினவங்க, அந்த குடும்பத்தினர் மட்டுமே போயிட்டு வந்திருக்காங்க. அந்த கோயில் கட்டின கூட்டத்தினர் ஒருத்தரில் அவருடைய மகன் ஒரு விபத்தில் காலமாயிட்டார். இந்த காலமானவர் அவருடைய ஜாதகத்தவே பார்த்துருக்காங்க. ஜாதகத்தில் அவருடைய பாவ புண்ணியங்கள், அவருடைய நட்சத்திரம், அவர் இறந்த நேரம், இறந்த இடம் எதுவுமே அவருக்கு சாதகமாக இல்லாததனால், நம்ம இந்துக்கள் நம்பிக்கையில் இந்த சொர்க்கம் நரகம் இருக்கும்ல, இந்த சொர்க்கம் நரகம்ன்ற ஒரு முடிவுக்கு வராமல் பேய் உலகத்தில் அவர் கொஞ்ச நாளைக்கு சஞ்சாரம் செய்யணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு அவர் பேயை சுத்த வேண்டிய மாதிரியான ஜாதகமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை அவங்க போய் கேரளாவில் பார்த்துருக்காங்க. அப்போ அதற்கு அவங்க என்ன முடிவு சொல்லியிருக்காங்கன்னா, பேயா தெரியும் இவரை கொஞ்ச நாளுக்கு தெய்வ சக்திகளோட இணைய வைக்கணும். அவருடைய ஆயுள் முடிகிற காலகட்டம் வரைக்கும் அவர் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்த பிறகு அவருடைய ஆயுள் காலம் முடியும் ஜாதக கட்டம் வரும்பொழுது அவருக்கான ஈமச்சடங்குகள், கடைசியில் செய்வாங்க அந்த கர்மக்கிரியை, இந்த மாதிரியான சடங்குகளை நீங்கள் முழுமையாக செஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு இந்த பிண்டம் வைக்கிறது, அஸ்தியை கரைக்கிறது, இந்த மாதிரியான சாங்கியங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிடலாம். அதனால் அவர் பேயாக அலைந்து தெரிய மாட்டார் அப்படின்னு இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆலயத்தில் அவங்க வச்சு வணங்குற தெய்வத்தின் படத்திற்கு பின்னால் இந்த இறந்தவருடைய படத்தை ஃப்ரேம் பண்ணி படத்திற்கு பின்னாடி ஒரு படத்தை வச்சுருந்துருக்காங்க. அதாவது தெய்வ படத்தை முன்னுக்கும் அவங்க வணங்குற தேவதையின் படத்திற்கு பின்னாடி அந்த இறந்தவருடைய படத்தை வச்சு வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு தெரியும், இந்த தெய்வத்துக்கு பின்னாடி இவங்களுடைய மகனுடைய படம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆலயத்திற்கு போகும் மற்றவர்களுக்கு தெரியாது. சில பேர் வேண்டி வந்திருப்பாங்க, வேண்டுதலை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு இது தெரியாது. இப்படியே கொஞ்ச காலம் போக 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 அனுமதியின்றி ஆலயம் கற்ற பிரச்சனை கொஞ்சம் தலையெடுக்கும் பொழுது இந்து மதம் ஆகம விதிமுறைப்படி ஆலயங்கள் செயல்படுகிறதா அப்படின்னு
இந்த மாமன்றங்கள் ஆலயங்களை போய் செக் பண்ணும் பொழுது அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, அந்த ஆலயத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு மர்மம் இருக்கு. இறந்தவருடைய படத்தை வச்சு அங்கே வழிபடுறாங்க, ஆனால் பொதுமக்களுக்கு இது தெரியாது அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இதை ஒரு பெரிய சட்டவிரோதமான ஒரு பிரச்சனையாக கொண்டு போகாமல், இது ஒரு ஆகமத்தின் அடிப்படையில் செயல்படாத ஒரு வேலை அப்படின்னு ஒரு செயற்குழு அமைச்சு அந்த செயற்குழுவில் இதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ தான் பல சுவாரஸ்யமான ஆகமத்திற்கே எதிரான பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இந்த இறந்தவருடைய ஜாதகத்தில் சனி, கேது இந்த கிரகங்கள் ரொம்ப உச்சத்தில் இருந்து அவருக்கு பகையாகவும் இருந்து அவருக்கு மரணத்தை கொடுத்ததுனால அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். இப்படி ஆத்மா சாந்தி அடைந்தவர் சொர்க்கத்திற்கோ அல்லது பேயா தெரியாம அமைதியான முறையில் அவருடைய ஆத்மா இருக்கணும் என்பதற்காக இவங்க இப்படி ஒரு விஷயம் செய்ய வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், இறந்தவருடைய படத்தை கோயிலுக்குள்ள வச்சு வணங்கும் பொழுது அது மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படி என்று. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துல காசு கட்டணும், உதாரணத்துக்கு ஒரு பேங்கில் போய் நீங்கள் காசு கட்டணும். உங்கள் மாத சம்பளத்திலிருந்து நீங்கள் கட்ட வேண்டிய தொகையை நேரடியாக போய் பேங்கில் கட்டாமல் யாரோ ஒருத்தட்ட கொடுத்து போய் கட்டிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் போய் கட்டுறாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு 6 மாதம் கழிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஒரு 6 மாதமாக காசு கட்டலைன்னு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நாள் நான் கொடுத்த காசு தவறுதலாக எங்கேயோ போயிடுச்சு. அப்படின்னும் பொழுது 6 மாதத்திற்கான காசை நீங்கள் கட்டாதனால அது எல்லாத்தையும் மொத்தமாக தேடி கட்ட வேண்டிய சூழ்நிலை அல்லது அதற்கான பெனால்ட்டி அது உங்கள்ட்ட தான் விழும். அந்த மாதிரி தான் ஆலயங்களில் இந்த மாதிரி வச்சு வணங்கும் பொழுது பொதுமக்கள் வணங்குறாங்களே, அவங்களுடைய பிரார்த்தனைகள், அவங்களுடைய புண்ணிய கணக்குகள் எல்லாமே இறைவனடி போய் சேராது. அதெல்லாம் இறந்தவருக்கு தான் டாப் அப் ஆகும். அப்போ வாழும் பொழுது அவர் பாவம் பண்ணியிருக்கலாம், இல்லை புண்ணியங்கள் குறைவாக பண்ணியிருக்கலாம். இப்படி வாழ்ந்து இறந்தவருக்கு இயற்கை என்ன கொடுக்கணுமோ அதை மறைத்து பிறருடைய பாவ புண்ணியங்களை அதுலேருந்து புண்ணியத்தை மட்டும் எடுத்து இந்த இறந்தவருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு வழிபாடும் செஞ்சுருந்துருக்காங்க. நீங்கள் சினிமா படங்களில் கூட பார்த்துருப்பீங்க, தெய்வத்தை கட்டி வைப்பது அப்படின்றது. தெய்வத்தை கட்டி வைக்க முடியாது. தெய்வம் நமக்கு கொடுக்குற அணுக்கருகங்களை தடுக்க முடியும், அது நம்மளை சேராது. அதான் ஒன்று சொல்லுவாங்க, சாமி கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. தெய்வமே கொடுத்தாலும் அதை தடுப்பதற்கு ஒரு ஆள் நிற்பாங்க. அந்த மாதிரி தெய்வத்தின் அனுக்கிரகத்தை கட்டிவிட்டு தெய்வம் நினச்சி வணங்கும் பொழுது அந்த புண்ணியங்கள், அந்த பிரார்த்தனைகள் அதையெல்லாம் இறந்தவருக்கு போய் சமர்ப்பணமாகும். அதனால் நம்மளுடைய நம்பிக்கையில் கூட வழிபாட்டு தலங்களில், நம்மளோட வீட்டு வழிபாட்டு அறையில் கூட மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லை வாழ்ந்து இறந்து விட்டவங்களுடைய உருவப்படங்களை வைத்து வணங்கவே கூடாது. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் போகும், தெய்வத்தை போய் சேராது. தெய்வத்தை போய் சேராத பட்சத்தில் உங்களுடைய கணக்கு சேராது. இப்படி அவங்க வழிபடுவதற்கு என்ன காரணம்னா, இவங்க போய் பார்த்த இடத்துல அந்த இறந்தவருடைய ஆன்மாவை எழுப்பி தான் ஆஃப்டர் லைஃப்
இறந்த பிறகு இருக்கிற இன்னொரு உலகத்தில் ரொம்ப துன்புறுத்தப்படுறேன், நான் செய்த பாவங்களுக்கு நான் ரொம்ப துன்புறுத்தப்படுறேன் அப்படி சொல்லி அந்த ஆன்மா அழுதுருக்கு. இதை ஏற்றுக்க முடியாமல் எப்படியாவது என் மகனை காப்பாற்றுங்க அப்படின்னு தன் கணவரிடம் அந்த அம்மாவே அழுதுருக்காங்க. இது அந்த குடும்பத்தினர் எல்லாரும் ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் சொகுசான வாழ்க்கை வாழ ஆரம்பித்த அந்த பையன் நாளடைவில் நிறைய குற்றங்கள் செய்திருக்கிறார். பிறரோட வாழ்க்கையிலையும் சரி, தன்னை நம்பி வந்தவங்கள்ட்டையும் சரி நிறைய துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அவரின் மனைவிக்கு இவர் ரொம்ப துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார். அந்த துன்புறுத்தலின் காரணமாக அவருக்கு கிடைத்த சாபம், அவருடைய மாமனார் மாமியார் கொடுத்த சாபம், நண்பர்கள் கொடுத்த சாபம்னு அவருக்கு நிறைய பாவக்கணக்குகள் இருந்திருக்கு. இந்த கணக்குகள் எல்லாம் இயற்கை இறப்புக்கு பின் அது எல்லாத்தையும் கர்மான்ற பேரை, இதுக்கு பேர் தான் ஊழ்வினை, வல்வினை, கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில் இயற்கை அவங்களுக்கு திருப்பி அதெல்லாம் கொடுக்கும் பொழுது அது ஒரு துன்புறுத்தலாக தான் அந்த ஆன்மாவுக்கு தெரியும். அப்போ அந்த உருவத்தை, அந்த ஆன்மாவை இன்னொருத்தனோட உடம்புல இறக்கி அந்த ஆன்மாவின் அழுக்குரல் கேட்டு அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி தேடி அதுக்கு அவங்க கொண்டு வந்த சொல்யூஷன் இதுதான். தெய்வ வழிபாடு மேலே அதிகமாக இருக்கிறவங்களுடைய புண்ணியங்கள் அவருக்கு போய் சேர்ந்ததுன்னா அவருடைய பாவ கணக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மை கிடையாது. இப்படி சொல்லப்பட்டது யாரோ ஒரு பொறுப்பில்லாதவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது உண்மை கிடையாது. இது இன்னொரு பாவ கணக்கை அதிகப்படுத்துறது தான். இப்படி இந்த பாவ கணக்கு கழிச்சிடலாம், அப்படி ஒரு பூஜை இருக்குது, இதெல்லாம் உண்மையே கிடையாது. ஆனால் இதை நம்பி அந்த இறந்தவரின் ஆன்மாவை எழுப்பி அவருடைய துன்புறுத்தல்களுக்கான காரணங்கள்லாம் கேட்டு அதற்கு இப்படி ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதை இவங்க ஆகம விதிமுறைப்படி செய்யாத ஒரு ஆலயத்தில் இப்படி வழிபாட்டு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் அங்கேருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி கொடுத்து அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அனுமதியின்றி ஆலயங்களை கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனையில் இந்த ஆலயம் சார்ந்தவர்களும் மாட்டிக்கொண்டாங்க. எந்த ஆலயத்தில் தேவார வழிபாடு, அதாவது தேவாரம் படிக்கிறது, எந்த ஆலயத்தில், ஏன்னா காரணம் என்னென்னா இறந்துட்டாங்கன்னா தேவாரம் படித்தாங்கன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அதற்காக தான் இறந்தவங்க வீட்டில் சிவபுராணம் படிப்பாங்க. அந்த பாவத்தை கணத்தை குறைப்பாங்க. அப்படி தேவாரம் படிக்காம வெறும் கொண்டாட்டங்கள் மட்டுமே இருக்கிற ஆலயங்களில் இந்த பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் எல்லா கோயிலுமே நீங்கள் போய் வணங்கணும் அப்படின்றதில்ல. சில கோயில்களுக்கு பின்னாடி சில மர்மங்களும் இருக்கலாம். அதனால் எந்த ஆலயத்தில் தேவார பாடல்கள் பாடுறாங்க, எந்த ஆலயத்தில் இறைவனை பிரார்த்தித்து தியானம் பண்ணுறாங்க, இந்த ஆலயங்களில் தான் தெய்வ சக்தி அதிகமாக செயல்படும். அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை ஆகம விதிமுறைப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிற இந்து மாமன்றங்கள் எல்லாம் சேர்ந்து அதை முறைப்படி இந்த மாதிரியான விஷயங்களை தான் தீட்டு கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் அதற்கு மாறான சக்திகளை உள்ளே கொண்டு தேவையில்லாத சக்திகளுக்கு தீனி போட்டு அது தெய்வ சக்தியாக இருக்குது. எனக்கு ஏதாவது கொடு, நான் உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்ற சக்திகள்லாம் கீர்த்தி அதெல்லாம் எதிர்பார்த்து சில விஷயங்களை கொடுக்கும். அந்த சக்திகளை ஆலயங்களுக்குள் கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் முழுமை பெறாது. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. காரணம் என்னென்னா அந்த ஆகம விதிமுறைப்படி சொல்லப்பட்ட அந்த சயின்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணாதனால அது அப்படி வேலை செய்யும். சில நேரத்தில் சட்டி ஒரு இடத்துல பொத்தல் விழுந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளவு தான் தண்ணி இறைச்சாலும் அந்த சட்டி நிறையாது. ஏன்னா கீழே அந்த தண்ணி வலிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பிரார்த்தனைகள் வேறு விதத்தில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட பிரார்த்தனைகள் பலிக்காது. அதனால தான் அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க, எல்லா கோயிலையும் போய்ட்டு பிரார்த்தனை பண்ணாதீங்க,
இதுதான் தெய்வ சக்திக்கும் அமானுஷ சக்திக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் செல்லுவதற்கான குறுக்கு வழிகள். சில பேருக்கு ஆசைகள் இருக்கும் நிறையா. அந்த ஆசைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் போய் அதை அவங்க பயன்படுத்தி அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க. அவங்கள பார்த்துட்டு நாம் அந்த கோயிலில் தான் நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் போய் வேண்டும் பொழுது இவங்களுக்கு அது நடக்காது. இப்படி தெய்வத்துக்கும் அமானுஷத்திற்குமே நிறைய தொடர்புகள் இருக்குது. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் கிடைக்கும், வெளிச்சம் இருந்தால் இருள் இருக்காது. அந்த மாதிரி தெய்வ சக்தி மேலோங்கி நிற்கும் பொழுது இந்த தீய சக்திகள் வேலை செய்யாது. அதுக்கு தான் எந்த மதமாக இருந்தாலும் சரி, வழிபாடு, முறையான வழிபாடு இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அதற்கு பிறகு அந்த ஆலயத்தில் முறைப்படி, ஆகம விதிமுறைப்படி சில கிளான்சிங் அதெல்லாம் செஞ்சு முடித்து நிர்வாகங்களை மறுசீரமைப்பு செய்து மீண்டும் அந்த ஆலயம் ஒரு 2-3 வருடங்களாக சிறந்த முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லா ஆலயங்களிலும் நடக்குது அப்படி நான் சொல்ல வரல. சில வேளைகளில் சில சுயநலவாதிகள் இந்த மாதிரி செயல்படுவதும் உண்டு. அவங்களுக்கு இனத்தின் பாலோ, மதத்தின் பாலோ, ஆகமத்தின் பாலோ அவங்களுக்கு ஈர்ப்பெலாம் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லது நடந்தால் சரி, அது எப்படி நடந்தால் என்ன, வயிறு நிறைஞ்சால் சரி, அது என்ன சாப்பிட்டா என்ன அப்படின்னு எந்த விதமான வாழ்க்கை கோட்பாடுகளும் இல்லாதவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. நாம் என்னவோ தண்ணி ஊற்றி வளர்த்தது நம்ம ஆசைப்பட்ட அந்த ரோஜா செடிக்கு தான். ஆனால் அந்த ரோஜா செடி மட்டும் வளராது, கூட சேர்ந்து சில பொருட்களும் வளரும். அந்த மாதிரி தான் நாம் என்னமோ நம்ம இனத்திற்காக, மதத்திற்காக இப்படி தான் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதில் இருக்கிற சில பலன்களை சில பொறுப்பில்லாதவர்கள் எடுத்துக்கொள்வாங்க. அதற்கு அந்த ரோஜா செடி தப்பு கிடையாது. இந்த பொருட்களை எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்துட்டாலே போதும். அந்த மாதிரி தான் எல்லா ஆலயங்களிலும் இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் ஆலயங்கள்ன்ற பேரில் சில பொறுப்பில்லாதவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்வாங்க. அமானுஷ்யம் தெய்வத்தோடு இணைந்தது. கந்தசஷ்டி கவசம் கேட்டிங்கன்னா அதில் கூட பேய், பிசாசு இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. சிவபுராணத்திலுமே இருக்குது. காரணம் இது எல்லாம் பிறவிகளின் பரிமாணம். பிறவிகள் இப்படியெல்லாம் இருக்கும். இந்த பிறவிகள் எல்லாமே இறை சக்தியை நோக்கி பயணிக்கும். மிருகமாக இருந்தாலும் சரி இறை சக்தி நோக்கியே பயணிக்கும். ஆன்மாவாக இருந்தாலும் சரி, தீய சக்தியாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து என்னை விடுபடுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இறை சக்தியை தான் பயணிப்பாங்க. அவன் ஊர் திருடனாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாசம் இறைவனை நினச்சி பார்த்துருவான். என்னை திருடனாக்குறதே நீதானே இறைவா அப்படின்னு நினைக்கிறதே இறை வழிபாடுதான்றது நம்மளுடைய சமயம். அப்படி முறைப்படி செய்யப்படாத, முறையாக வணங்கப்படாத பட்சத்தில் தெய்வ வழிபாடு வேலை செய்யாது, அமானுஷ்யம் வேலை செய்யும். இதுதான் இயற்கை. வலது இடது அந்த மாதிரி ஆன்மீகம், அமானுஷ்யம் இது ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் நாம் எங்கே போகிறோம், யாரை பார்க்குறோம், எந்த வழிபாடுகளில் ஈடுபடுறோம் அதெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். இது போல பல ஆன்மீகமும் அமானுஷ்யமும் கலந்த சம்பவங்கள், அனுபவங்களை இது நாள் வரை சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்கும் உங்களுக்கு நான் பல அனுபவங்களை சேகரித்து தகவல்களாக கொடுத்திருக்கிறேன். இந்த பேய் டைரியோட நோக்கம் என்றுமே ஒரு சம்பவத்தை சொல்லி அதை மிகைப்படுத்தி பிறரை பயங்குறுத்தணும், தேவையில்லாத அச்சத்தை கொடுக்கணும் அப்படின்றது நோக்கமே கிடையாது. ஒவ்வொரு கதையும், அமானுஷ்யம் சார்ந்த ஒவ்வொரு கதையும் அதில் என்ன இருக்கு, அந்த அனுபவத்திற்கு பின்னணி என்ன. சில நேரத்தில் சில பேருக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம், அவங்க நம்மளை ஐயோ பாவம்னு நினைப்போம். ஆனால் அவங்க உண்மையாகவே ஐயோ பாவமா, இல்லை அவங்க போயிட்டு எதாவது சீண்ட போய் அவங்களுடைய ஆணவம், அகங்காரம் அதை அவங்க காட்ட போய் அந்த இடத்துல அவங்களுக்கு அது பாடமாக வந்துச்சான்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆராய்வேன்.
அதுக்கு சில குருமார்கள் இருக்காங்க. அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. திடீர்னு ஒரு குருக்கள்கிட்ட போய் கேட்பேன், ஒரு ஆலய குருக்கள்கிட்ட கேட்பேன். அவர் ஓரளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவார்னா, தாய்லாண்டில் இருக்கிற புத்த பிக்குகள் அவங்கள போய் பார்ப்பேன். அவங்கள்ட்ட சில தகவல்கள் கிடைக்கும். நான் இருக்கிறது சிங்கப்பூர், நிறைய மலாயக்காரர்கள், அதுவும் குறிப்பாக உஸ்தாஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இமாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்கள்ட்ட போய் பேசுவேன். அவங்க கொடுக்குற தகவல். எத்தனையோ கிறிஸ்துவ ஃபாதர்களை போய் பார்த்துருக்கேன். அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட சில விஷயம் கேட்கும் பொழுது அவங்க பைபிள் சார்ந்த சில விஷயங்கள் கொடுப்பாங்க, சொல்லுவாங்க, விளக்கப்படுத்துவாங்க. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணும் பொழுது, கேட்டது மட்டும் இல்லாமல் அதை அனலைஸ் பண்ணும் பொழுது அந்த விஷயத்திற்கான காரணம், அடிப்படையான மையம் என்ன அப்படின்றது தெரிய வந்துடும். இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி அந்த தகவல்களை எல்லாத்தையும் கோர்வையாகத்தான் நான் இவ்வளவு நாள் பேய் டைரியில் உங்களோடு பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். பல பேர் என்னை சந்தித்து உங்களுடைய பேய் டைரியில் நிறைய தகவல் கொடுக்குறீங்க. சுவாரஸ்யமான கதையாகவும் இருக்குது. அதற்கு பின்னாடி அதோடைய பின்னணி என்ன, அதோடைய பிரச்சனைகள் என்ன, அதற்கு என்ன தீர்வு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லும் பொழுது கதையை கேட்கும் பொழுது ஒரு பயம், இப்படி நடந்தால் எப்படி இருக்குன்ற அந்த கற்பனை எங்களை தூண்டுது. அதோட முடிவில் ஒரு தெளிவு கொடுக்குறீங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது, இதை இப்படியெல்லாம் கையாளலாம் அப்படி நீங்கள் தெளிவுபடுத்தும் பொழுது ஒரு பேய் கதையை கேட்ட திருப்தியும், அது முடியும் பொழுது அதன் சார்ந்த விஷயமும் அதை சார்ந்த பல அறிவான விஷயங்களும் வந்து சேரும் பொழுது ஒரு அருமையான பாட்காஸ்ட் கேட்டோன்னு சொல்லி ஒரு திருப்தி கிடைக்குதுன்னு பல பேர் பாராட்டியிருக்காங்க. அதுதான் இந்த பேய் டைரியோடைய நோக்கமே. அந்த நோக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பேய் டைரியை சீசன் 7 வரைக்கும் வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கு என் சார்பாகவும் எங்கள் ஷாக் பாட்காஸ்ட் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வரப்போகும் வருடம் ஒரு சிறந்த வருடமாக இருக்கணும். இதனால் வரை வந்த வருடங்கள் அனைத்துமே சிறந்த வருடங்கள் தான். எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ நோய்கள், காலையில் கண் விழிப்புமான்னு கூட தெரியாமல் பல பேர் தூக்கத்திலே உயிர் விட்டுருக்காங்க. ஆனால் நாம் எல்லாரும் இன்னும் சுவாசிக்கிறோம், நல்லா உடுத்துறோம், சாப்பிட்றோம், நம்மளோட குடும்பத்தினர் நம்ம கூட இருக்காங்க, நல்ல நண்பர்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரகாசமாகவே இருந்திருக்கு இத்தனை வருடங்களும். அப்போ ஒவ்வொரு வருடமுமே சிறந்த வருடம் தான். வரப்போகும் வருடம் இன்னும் சிறப்பாக இருக்கணும். வரும் காலம் வசந்த காலம். ஆகையால் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பேய் டைரி சார்பாகவும் எங்கள் ஷாக் பாட்காஸ்ட் சார்பாகவும் நன்றி தெரிவித்து, வரப்போகும் புது வருடம் உங்கள் அனைவருக்கும் ஆசியும் அன்பும் கொடுத்து சிறந்த வழியில் உங்களை வழி நடத்தணும்னு வேண்டி இறைவனை பிரார்த்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கிறிஸ்மஸ் கொண்டாடும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருந்தால் பேய் டைரி சீசன் 8 மீண்டும் உங்களோடு இணைகிறேன். தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் டாக்டர் M.A. லிங்கேஸ்வரன். நன்றி. பேய்களும் உண்டு, பிசாசுகளும் உண்டு, இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் M.A. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7.